நந்தி காவலருக்கு சூரர் 30 கோடி தேவர்கள் காவலருக்கு அரோகரா என்ற சத்தம் ஆர்ப்பரிக்கு இந்த கைலங்கிரி எருமக்களை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கு பணியிருக்கும் கர்த்தராகி உமா மகேசன் என மேற்கொண்டு காத்து வருகிறேன். இருந்தாலும் அனிதனமும் எனக்கு முன்பதாக வந்து பதி சேவை செய்யக்கூடிய பார்வதாவை கடவுளை இப்போதை செல்ல வேண்டும். பார்வதாவை சந்திக்க வேண்டும். புறப்படுகிறேன். பார்வதா
இருதந்தாடடி இல்லையிலே அதை பாட வந்தேனவன் எல்லையிலே இன்னிசை பாடி இறைவனை நாடி அருமறை தேடினும் இருதந்தாடடி இல்லையிலே. நானும் இந்த கைலங்கிரி வாசலுக்கு அருகிலே அமர்ந்து உமா மகேஸ்வரன் என்ற பெயருடன் சிறு சிறப்புமாக வருகிறேன். அனுதினமும் எனது ஐயனுக்கு நான் பாதபூஜை செய்வது வழக்கம். நேரமாகிவிட்டது, சென்று பூஜை தொடங்க வேண்டும். வருகிறேன். சுவாமி சுவாமி அமர்ந்து பார்க்கலாம். பார்வதாவின் வருகை பார்க்கலாம். பார்வதா, மஞ்சள் குங்குமத்தோடு நலமோடு இருக்க வாழ்க்கையில் முனை மதி சேவை என்றால் இந்த உலக மக்களுக்கு நீயே ஒரு எடுத்துக்காட்டாக விட்டாய். பதி சேவை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த கடவுளுக்கு பதி சேவை செய்வதற்காக இவ்வளவு காலத்தாமத்தோடு வந்த காலம் என்ன சுவாமி? அனுதினமும் பதி சேவை செய்து பாக்கியப்படுவது வழக்கம். இன்று தாமதமாக வந்திருக்க காரணம் என்னவென்று கேட்கிறீர்கள். உண்மைதான் சுவாமி, நீண்ட நாட்களாக என் மனதிலே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கிறது. சந்தேகமா? ஆமாம். சந்தேகம் என்பது ஒரு தீரா தொற்று நோய். அது மனிதனுக்கு தோன்றவே கூடாது. அப்படி தோன்றிவிட்டால் கடைசியில் ஆபத்தில் தான் முடியும். ஆகினால் உன் மனதிலே நேர்த்த சந்தேகம் என்னவென்று விடுத்தால் அந்த சந்தேகத்தை நானே தீர்த்து வைக்கின்றேன். சுவாமி, இதுநாள் வரையிலும் நீங்கள் படியளக்க செல்கிறீர்கள், பாமர மக்களுக்கு படியளக்கிறீர்கள். ஆனால் நானோ என் நடைக்களத்திலே ஒரு தங்கப்பேழையிலே ஒரு ஜீவனை அழைத்து வைத்திருக்கிறேன்.
அதற்கு நீங்கள் படியார்ந்த விட்டுக்காக நான் கண்டறிய போகிறேன். வாங்கடா. ஆமா, என்னைக்கு சோதிக்க போகிறாயா? சோதிப்பதும் சோதனைக்குள்ளாக்குவதும் யாமி. அப்படி இருக்கும்போது என்னையே சோதிக்க வேண்டும் என்று நீ நினைத்து விட்டாய். பாரும் பாரும், சோதித்து பாரும். உன் கரத்திலே ஒரு தங்கப்பேழை இருக்கிறது. அந்த தங்கப்பேழைக்கு ஜீவனை எடுத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் படியிழந்திருக்கிறேனா இல்லையா என்று உன் மனதிலே ஒரு சந்தேகம். உண்மை. கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவிலே இருக்கும் சிசுவிற்கும் படியிழந்திருக்கிறேன் என்ற பரமன். அப்படி இருக்கும்போது உனக்கு நேர்ந்த சந்தேகத்தை நீயே தீர்த்துக்கொள். இப்போதே தங்கப்பேழையை திறந்து பார். பார்க்கலாமா? உண்மை என்னவென்று புரியும். வேலையில் இருக்கும் ஜீவனுக்கும் நீங்கள் படியார்ந்திருப்பதை கண்ணால் கண்டேன் சுவாமி. பார்வதா, அதை கேவலமாக உங்களை அவதூறாக பேசிவிட்டு மன்னிக்க வேண்டும். ஆத்திரத்தால் அறிவிக்க கூடாது, கோபத்தால் உன் குணத்தை இழக்க கூடாது. இந்த கணவன் மீதே உனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. அந்த சந்தேகம் இப்போது தீர்ந்து விட்டது அல்லவா? இப்போது புரிந்து கொண்டாயா? இந்த உலகத்திலே அரியது பெரியது எவரும் உணர முடியாது சிவமணி சிவமணி சிவமணி. சுவாமி, உலகத்திலே உயர்ந்தது சிவமா? இல்லை, இந்த சக்தி என்று நான் சொல்கிறேன். இந்த சிவன் என்று நான் உரைக்கிறேன். இந்த சக்தி என்று நான் உரைக்கிறேன். உலக மக்கள் அனைவரும் சிவ சக்தி என்று அழைக்கிறார்களா அல்லது சக்தி சிவா என்று அழைக்கிறார்களா? அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்தில் அரியது பெரியது எவரும் உணர முடியாது இந்த சிவமணி சிவமணி சிவமணி. சுவாமி, உலகத்திலே அனைவரும் அம்மை அப்பன் என்று அழைக்கிறார்களா, அப்பன் அம்மை என்று இருக்கிறார்களா? அதனால் உலகத்திலே உயர்ந்தவள் சக்தி சக்தி சக்தி. படியலுக்கு பரமனான். படியலுக்கு பரம். அப்படி என்றால் உனக்கு சக்தி கொடுக்கும் சக்தி நான். பார்வதா, ஓம் என்ற பிரணவத்தின் ஓங்காரனான். அந்த ஓங்கார ஒளியான நாதம் நான். நாதத்தின் வித்துனான். வித்தின் வீரியம் நான். அந்த வீரத்தில் உனக்குள்ள ஜீவனான். அந்த ஜீவனையே படைத்த மகேஸ்வரன். பார்வதா, சுவாமி, ஆணுக்கு பெண்ணடிமை. அந்த ஆணையை பெற்று தருவது பெண்மை. இது குலத்தை கொண்டவனான். அந்த சூலாயத்தை கொடுத்தவளே நான். முக்கன் படைத்த பரமனான். அந்த முக்கண்ணை கொடுத்தவளே நான். இந்த உலகத்திற்கு படியலுக்கு கர்த்தனான். இந்த உலக மக்களை காப்பவள் நான். பார்வதா, சுவாமி, என்ன வார்த்தை உரையாடி கொண்டிருக்கிறாய்? என்னை நன்றாக உற்றிருப்பார். என் மனது கண்டோ சூரியன், என் இடது கண்டோ சந்திரன், என் நெற்றி கண்டோ அக்னி தேவன், என் சிரமோ அக்னி கொண்டும், என் காவல்கிரிகளோ மலை மர செடிகுடிகள். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்திலே சிறந்தவன் இந்த சிவமணி சிவமணி சிவமணி. இதை பாருங்கள். அப்படி என்றால் அதோ ஆலவிருச்சம் தெரிகிறது. அந்த ஆலவிருச்சத்திலே ஒரு வெண்புறா அமர்ந்திருக்கிறது. அந்த வெண்புறாவுக்கு சக்தியை நான் எடுத்துக் கொள்கிறேன். முடிதளவை பறக்க விடுங்க. பார்க்கலாம் பாருங்க. உனக்கு எனக்கு தான் வாக்குவாதம் வைத்தவரே. பாவம் அந்த நான் நிறுவனித்த பச்சி, அது என்ன பாவத்தை செய்து? வேண்டாம், சோதிக்காதே. வெற்றி விளைந்த பச்சியை இல்லை, பாருங்கள். சக்தி எடுத்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. சக்தி கொடுங்க, பறக்க விடுங்க. பார்வதா, அந்த பச்சையில் ஒரு சக்தியை எடுத்துக் கொண்டாய். ஆகினால் இப்போது உயிருக்காக ஊசலாடி கொண்டிருக்கிறது. இப்போது என் சிவத்தால் அந்த பச்சைக்கு நானே சக்தி கொடுக்கிறேன். ஓம் நம சிவாய நமகே, ஓம் நம சிவாய நமகே, ஓம் நம சிவாய. முடியாது. ஏன் 1000 முறை ஓம் நமச்சிவாய சொன்னாலும் அந்த வெண்புறா பறக்காது. இதோ நான் கொடுக்கிறேன் சக்தி. அது எவ்வளவு சிறகாக பறக்க பாருங்கள். அந்த பச்சைக்கு சக்தியை கொடுத்து விட்டு ஆடுவதால் உலகத்திலேயே சிறந்தவர் இந்த சக்தி சக்தியை ஆர்ப்பரித்துக் கொடுக்கிறார். சிவன் இல்லாமல் சக்தி கிடையாது, சக்தி இல்லாமல் சிவன் கிடையாது. இருவரும் ஒன்று சேர்ந்தாலும் உலக மக்களுக்கு காட்சியளிக்கப்படும். இருந்தாலும் நாம் இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஏதோ இந்த கைலாயமே அனல்மயத்தோடு காட்சியளிக்கிறது. என்னவென்றே புரியவில்லையே. ஓம் நம சிவாய என்று கொள்கிறது. ஓம் நம சிவாய. பார்த்ததையா இந்த கூக்குரல்? எதனால் தெரியுமா? பூலோகத்திலே பாதாள கோட்டை ஆளக்கூடிய அண்டமான் என்று சொல்லக்கூடிய அரக்கன் என்னையே குறித்து கடந்தவை செய்து கொண்டிருக்கிறார். ஆகினால் இப்போது சக்தி சிவனும் ஒன்றாக சேர்ந்து அவனுக்கு காட்சி கொடுத்து கேட்கிற வரத்தில் கொடுக்கலாம். புறப்படும். உலகத்திலே அண்டமான் என்னும் அரக்கன் உங்களை கோரி தவம் இருக்கிறானா? உண்மைதான். வரம் கேட்கிறானா? சுவாமி, அதே பூலகத்திலே கண்டவாணன் என்னும் அரக்கன்
என்னை கோரிதாம் இருக்கிறான். சக்தி சக்தி நான் சென்று அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும். புறப்படுங்க போகலாம். ஓ, இருவருமே ஒன்று சேர்ந்து காட்சியளித்து வரத்தை கொடுக்க முடியாது. அண்டவனன் என்னையே குறித்து காட்சியளிக்கிறான். கண்டவனனை சொல்லக்கூடிய அரக்கன் உன்னையே குறித்து காட்சி வரத்தை பெற போகின்றான். ஆகினால் நீ சென்று உன் பக்தனுக்கு காட்சி கொடுத்து கேட்கிற வரத்தை கொடு. நான் சென்று என் பக்தனுக்கு காட்சி கொடுத்து கேட்கிற வரத்தை கொடுக்கிறேன். புறப்படு போகலாம்.